ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. இப்பதான் முதல் முறையா சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கும் அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வீடியோ வரும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க. 9677701701. இதுதான் நம்மளுடைய நம்பரு. கால் பண்ணிட்டு கிளம்புங்க. முற்றிலுமே எங்கிட்ட பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 2010 மாடல். எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. அதாவது வந்து விளம்பர வீடியோவே நான் இப்பெல்லாம் போடுறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்கூட்டியே 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வண்டி வந்த உடனே ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருங்க பாய், இதை வீடியோ போடாதீங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்டா கேட்கறாங்க. அதாவது வந்து முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்து தான் இப்ப என்கிட்ட வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த 15க்குள்ள இருக்கக்கூடிய மாடல் எல்லாமே முன்கூட்டியே அட்வான்ஸ் ஆயிடுது. அதனால நான் விளம்பர வீடியோவே என்னால போட முடியல. என்னால வண்டி கொடுக்க முடியாத அளவுக்கு தான் கடவுள் என்ன வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு வண்டி நம்ம கிட்ட ஒரு நாள் தவறாம வண்டி வருதா, வர்றாங்க, பாக்குறாங்க, அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் அதை விளம்பர வீடியோ எப்படி போட முடியும்? அதனால என்ன பாய் வண்டியே போடுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. வண்டி போடுறது இல்லைன்றதால வண்டி சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரி விளம்பர வீடியோவும் போடுறது இல்லை. டெலிவரி வீடியோ கூட எனக்கு வேணாம் பாய், நான் எடுத்துக்கிறேன் பாய், என் சொந்த பந்தங்கள்லாம் தெரியும், எல்லாரும் கண்ணு போடுவாங்க, இப்படிலாம் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால விளம்பர வீடியோவும் போடுறது இல்லை, டெலிவரி வீடியோவும் போடுறதில்ல. ஆனா வண்டி டெய்லி வண்டி வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 2010 மாடல், எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் கிட்ட வாப்பா. இவர் வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு வருஷம் இருக்குமா, ஒரு வருஷம் இருக்குமா? கொஞ்சம் வேகமா பேசுங்க. அங்க பார்த்து கொஞ்சம் வேகமா பேசுங்க. வண்டி எப்படி இருந்தது, என்ன எதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா பேசுங்க. அப்பதான் வண்டி நல்லா இருக்குது. வண்டி எந்த குறையும் இல்லை. இப்ப 2வது வண்டி எடுத்து வந்திருக்கிறேன். அந்த வண்டி எடுத்து சம்பாரிச்சுதான், எது குறையெல்லாம் இல்லை. இப்ப 2வது வண்டி எடுத்து சம்பாதிக்க போறேன் கண்டிப்பா ஒரு மூலமா. அதாவது வந்து இவர் ஏற்கனவே வண்டி எடுத்திருக்காரு. அந்த வண்டி ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப அதுல நல்லா சம்பாரிச்சு இன்னொரு வண்டி எடுக்கிறாரு. இந்த வண்டி எடுத்து இதுலயும் சம்பாரிச்சு இன்னொரு வண்டி எடுக்க வருவோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து எல்லாருமே உங்ககிட்ட எடுத்தா எனக்கு திருப்தி இருக்கு. அதாவது வந்து இது கடவுளுடைய உதவிதான், என்ன நான் பெருமையா சொல்லிக்கல. ஆனா வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வண்டி எடுக்கிறவங்க அவங்க சொந்த பந்தம் யாருக்காவது வண்டி வேணும்னாலும் எங்கிட்ட தான் கூட்டிட்டு வராங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, வண்டி நம்ம தெளிவா கொடுக்குறோன்ற நம்பிக்கை, என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுளுடைய உதவியை கொண்டு அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நம்ம இங்க வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணிடுங்க. யாரு எவருன்னே தெரியாதவங்க எனக்கு அட்வான்ஸ் போட்டுட்டு எனக்கு இந்த மாடல் வேணும்ன்றாங்க, எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது 2010 எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஆனா வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல, செல்ஃப் கண்டிஷன்ல வண்டி கொடுக்குறேன். நீங்க தான் எஃப்சி பண்ணிக்கணும், நீங்க தான் இன்சூரன்ஸ்லாம் அதெல்லாம் நீங்க தான் போட்டுக்கணும். ஓகேங்களா? பேட்டரி ஒன்று வாங்கி போட்டுங்க. அதே மாதிரி நம்ம வண்டிக்கு வாரண்டி கேரண்டி கிடையாது. அதே ஞாபகத்தில் வச்சுங்க. எடுத்துட்டு போனா செலவு வச்சா நீங்க தான் பாத்துக்கணும். ஏற்கனவே கொடுத்த வண்டி வச்சிருக்காது செலவு இருந்தாலும் அதையும் மீறி மோட்டார் தொழில செலவு வைக்க தான் செய்யும். மோட்டார்ல யாரும் எதுவும் சொல்ல முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். புது வண்டி வாங்கினாலே வாரண்டி கேரண்டி கொடுப்பான். எடுத்துட்டு போனா மறுபடியும் 10,000 20,000 பிடிங்கிட்டு தான் அனுப்புவோம். அதனால மோட்டார் தொழில வாரண்டி கேரண்டி கிடையாது. எடுத்துட்டு போனா நீங்க செலவு பண்ணி வச்சுங்க. புக்கு சம்பந்தமா 10 நாளுக்குள்ள எனக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன். ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படி என் பேர்ல மாத்த முடியல அப்படின்னா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். ஓகேவா? இது தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.